அல்லாஹ் எனக்கு போட்ட உத்தரவுன்னு ஈசா நபி சொல்றாரு. இது பாதிதானம். ஆனா இதுல நம்ம எடுத்து வைக்கிற வாதம் என்ன தெரியுமா? இப்ப உயிரோட அங்க இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம். தொழுகிறார் என்ன சொல்லிக்கிறீங்க? அங்க தொழலாம், தொழுவர் எங்கே தொழலாம், அங்கே தொழலாம். ஜக்காத் கொடுக்குறாரு, மறுபடியும் அங்க வானுலகத்தில் இருக்கிறாருன்னு சொன்னா அங்க தொழுகிறாருங்கிற ஏற்றுக்கலாம். ஜக்காத்துங்கிறது வாங்குறது கூட வேணுமே, மனுஷன் இருக்கிறதுனால கொடுக்க வேணும். முதல்ல காசு வேணும், சம்பாதிக்கணும். அப்ப ஜக்காத்து கொடுக்குமாறு அவருக்கு எல்லாம் கட்டளை இருக்கிறான். அவர் உண்மையில உயிரோட போய் இருந்தாருன்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். எங்க கொடுக்கணும்? அங்க அங்க ஜக்காத்து கொடுத்துட்டு இருக்காரு. அவர் யாரு கொடுக்கிறாரு? மனசுக்கு கொடுக்கிறாரா? யாருக்கு எங்க ஜக்காத்து கொடுக்கிறாரு? அப்ப உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம் அவர் ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டிருக்காருங்கும் பொழுது அப்ப உயிரோடு இல்லைன்னு முடிவு வரணும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜக்காத்து கொடுப்பாருன்னு சொன்னா இந்த பூமியில வாழ்ந்தார்ல, அப்ப கரெக்டா செஞ்சிட்டாரு, மூத்த போயிட்டார். இப்ப ஜக்காத்து இல்ல. இப்ப ஒரு ஜக்காத்து மாநிலத்தில் போய் இருக்காரு நீங்க சொன்னீர்களே, ஆனால் எப்படி ஜக்காத்து கொடுப்பாரு? இதை உங்கள்ட்ட கேட்பாங்க. கரெக்ட் தான். இந்த வரைக்கும் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இது கரெக்ட் தான். ஆனா இதே மாதிரியான வந்து குர்ஆன் அணுகிறதுல ஒரு பெரிய ராங் பண்றாங்க. குர்ஆன்ல எந்த ஒரு வாசகத்தை இப்ப லா இலாஹன்றது, லா இலாஹன்னா என்ன அர்த்தம்? கடவுள் இல்லைன்னு அர்த்தம். இது மட்டும் சொன்னா லா இலாஹன்னு இஸ்லாத்துல இருக்குது, கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் தவிர ஒன்று இருக்குல்ல, பின்னாடி இல்லல்லான்னு ஒன்று இருக்குல்ல. லா இலாஹன்னா கடவுள் இல்லைன்னு அர்த்தம். இல்லல்லான்னு சொன்னா அல்லாஹ் தவிரன்னு அர்த்தம். அல்லாஹ் தவிர கடவுள் இல்லைன்னா அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தம் வருது. ஆனால் ஒருத்தன் பாதி வெட்டிக்கிட்டு என்ன செய்யறான்? லா இலாஹ, கடவுள் இல்ல, இஸ்லாத்துல இருக்குது, அதுதான் பெரியார் சொன்னாருன்றான். இப்ப என்ன அர்த்தம்? இருக்கிறது லா இலாஹங்கிற வார்த்தை தானே செய்யுது. லா இலாஹ மட்டும் இல்ல, அதுக்கு எக்ஸெப்ஷன் பின்னாடி வருது, அதையும் சேர்த்து பேசணும். லா இலாஹ மட்டும் பேசக்கூடாது, இல்லல்லாவையும் சேர்த்து பேசணும். அதே மாதிரி குர்ஆன்ல வசனம் இருக்கு, லா தக்ரபு ஸலாத்த, தொழுகைக்கு நெருங்காதீங்க. இதுக்கு அர்த்தம் லா தக்ரபு ஸலாத்துன்னு அர்த்தம். லா தக்ரபுல நெருங்காதீங்க, ஸலாத்துல தொழுகைக்கு நெருங்காதீங்க. இதை மட்டும் ஒருத்தர் வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது குர்ஆன்ல இருக்குது. சொல்லக்கூடாது இல்ல, தொழுகைக்கு நெருங்க கூடாது இருக்குது. கிட்ட கூட போக கூடாது, பள்ளிவாசலுக்கு தலை வைக்க கூட நடத்தது இருக்கு. லா தக்ரபு ஸலாத்து. அப்புறம் என்ன இருக்குது? அன்தும் சுகாரா, போதையா இருக்கும்போது. அல்லாஹ் அது எப்படி சொல்றான்னு கேட்டா, லா தக்ரபு ஸலாத்த, நீங்க வந்து தொழுகைக்கு நெருங்காதீங்க, அன்தும் சுகாரா, போதையா இருக்கும்போது தொலை போயிடாதீங்கப்பா. ஆரம்பத்தில் அதுவும் பின்னாடி மதுபானம் மொத்தமா தடுக்கப்பட்டுருச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமா தடுக்கப்படும் பொழுது தண்ணி அரிசிகள் சொல்லிட்டு இருப்பாங்க, தொழும்போது ஆட்சி முடிக்காம இருக்கீங்கன்னு எல்லாம் முதல்ல சொன்னான். அப்புறம் அதுவும் மாற்றப்பட்டு மொத்தமா தடை செய்யப்பட்டுச்சு. இப்ப வந்து மற்ற இடத்துல குடிக்கலாம் அர்த்தம் செய்யக்கூடாது. இவங்க ஒரு காலகட்டத்தில் இப்படி இருந்துச்சு. அதே மாதிரி அல்லாஹ் சொன்னான், வயலுன் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு. அப்படி ஒரு வசனம் இருக்கு, வயலுன் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு எல்லாம் கேடு இருக்கிறது. இதை ஒருத்தர் வச்சுக்கிட்டு பாருங்க, தொழுவாளிகள் கேடுங்கிறாங்களா? தொழுவாளிங்க யாரும் சொல்ல முடியுமா? முழுசா படிப்பா, பின்னாடி படி. எந்த தொழுகையாளிக்கு? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில கவனமின்மையாக யார் தொழுகிறார்கள் அவர்களுக்கும். அது மாதிரி வந்து அடுத்தவர்கள் காட்டுறதுக்காக வேண்டி யுராஹுன, மற்றவங்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறாங்களே அவங்களுக்கு தான் கேடு இருக்கு, தொழுகிறவங்களுக்கு கேடு இல்ல. இந்த மாதிரி தொழுகிறவங்களுக்கு கேடுன்னு நல்லா பின்னாடி சொல்றான். அந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்றாங்க? உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவர் உயிரோடு போய் இருந்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க முடியாது. ஜக்காத்து கொடுக்க முடியாது என்று சொன்னால் உங்களோட இல்லை என்பது தெளிவாக இருக்குமாங்க. இதை சொல்லிவிட்டு அந்த வசனத்தை என்ன சொல்ற? சரி வச்சுக்கணும். அப்ப கியாமத்தின் அடையாளங்கள் அது என்ன? அதுக்கு பதில் கிடையாது. அப்ப கடைசி காலத்தில் எல்லாரும் நம்பிக்கை கொள்வாங்க, அது என்ன? அதுக்கு பதில் கிடையாது. அதை கண்டுக்கிற மாட்டாங்க. இது விளங்கிறது. ஆனால் 34வது வசனம், இது 19வது அத்தியாயத்தில் 31வது வசனம், 32வது வசனத்தை சேர்த்தீங்கன்னு வைங்க, அதுக்கு வேற மாற்றமா இருக்குது. அவங்க சொல்ற அர்த்தமே வரல. எப்படி இதுல வருதுன்னு கேட்டா, மாதும் ஹையன் பபர்ரன், ஹையன் பபர்ரன் அப்படி வருதுங்க. பபர்ரன் வாலிதத்து, நான் உயிரோடு இருக்கும் பொழுதும் என் தாயாருக்கு நன்மை செய்யும் நிலையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ் தொழுமாறு ஜக்காத்து கொடுக்குமாறு கட்டளையிட்டான். உயிரோடு இருக்கும்போது மட்டுமில்ல, நான் உயிரோடு இருக்க வேண்டும். பர்ரன் வாலிதத்து, அடுத்த பார்த்தது பர்ரன் நன்மை செய்யறவன், வாலிதத்து அம்மா. என்னுடைய அம்மாவுக்கு வந்து நன்மை செய்யக்கூடியவனா இருப்பன, பூமியில வாழ்வன, அப்பதான் தொழுகையும் ஜக்காத்து கடமை. இப்ப ஒரு உயிரோடு இருக்கிறாரு, அம்மாவுக்கு உதவி செய்யற நிலையில் அவர் இல்ல. அம்மாவுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைங்கிற வார்த்தையை வேணும் அவர் போறான், புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. நான் உயிரோடவும் இருக்கணும், வர்றாந்து வாலிதத்து, என்னுடைய தாயாருக்கு உதவும் நிலையிலும் இருக்க வேண்டும். என் தாயாருக்கு உதவும் நிலையில் இருந்தேனையானால், உயிரோடும் இருந்தேனையானால், அப்ப எனக்கு ஜக்காத்து கடமை
இப்ப ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் 2 ஷரத்துல ஒரு ஷரத்து தான் இப்ப இருக்கிறது, உயிரோட தான் இருக்கிறார். இன்னொரு ஷரத்து என்ன, அவருக்கு ஜக்காத்து கடமையாவராக 2 ஷரத்துங்க. அப்ப 2 ஷரத்துல ஒரு ஷரத்து தான் இருக்குது. உதாரணமா தொழுவணும், ஒழு செய்யறது தொழுகைக்கு ஷரத்து, ஒழு செஞ்சுதான் தொழுகிற ஷரத்து. அதே மாதிரி மறைக்க வேண்டிய பகுதியில உறுப்புகளை மறைக்கிறதும் ஷரத்து. 2 ஷரத்து இருக்கு, நிறைய இருக்கு. உதாரணத்துக்காக சொல்றேன், நிர்வாணமா இருந்தாலும் தொழுகக்கூடாது, ஒழு இல்லாம இருந்தாலும் தொழுகக்கூடாது. ஒரு ஆள் வர்றாரு, இந்த ஒழு செய்யறாங்க, ஒழு செஞ்சுட்டு தொழுகிறாரு, நிர்வாணமா தொழுகிறாரு, சேர்த்துக்க முடியுமா? அது ஒழு செஞ்சிருக்கிற ஒரு ஷரத்து இருக்குது. இன்னொரு ஷரத்து என்ன, ட்ரெஸ் எங்கப்பா கேட்பாங்க, ட்ரெஸ் போட்டுக்கிட்டாரு, எல்லாம் மறைக்க சொல்லுறாரு, நான் கரெக்டா மறைச்சிருக்கிறேன், நான் இப்ப தொழுவ போறேன், ஒழு செய்யாம தொழுகிறாரு. என்னப்பா ட்ரெஸ் போட்டுருக்கேன், ட்ரெஸ் போட்டு கேட்பாங்க என்ன கேட்பாங்க இல்லையா? அப்ப 2 விஷயத்தை எல்லாம் சொன்னான்னு சொன்னா அந்த 2 கண்டிஷன் இருந்தா தான் அது அந்த கடமை ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், 31வது வசனத்துல மாதும் ஹய்யன், நான் உயிரோடு இருக்கும் பொழுதும் வேண்டாம் இன்னும் வாலிதத்தி, என் தாயாருக்கு நன்மை செய்கிறவனாக இருக்கும் பொழுதும் எனக்கு தொழுகையும் ஜக்காத்தும் கடமை. இப்ப தொழுகையும் அவருக்கு அங்க கடமை கிடையாது, இங்கதான் அதெல்லாம் கடமை. எப்ப அல்ல அங்க தீர்ந்து போயிட்டானோ அங்க என்ன டயத்தை கணக்கு பண்ணுவாங்க, யார் பாடுறதோ, எப்படி வர்த்த கணக்கு பண்றது, இங்க சூரியன் எல்லாம் கணக்கு பண்ணணும், அது உலகமே வேற. அங்க போயிட்டா ஒண்ணுமே கடமை கிடையாது அவருக்கு. அப்ப தொழுகையா இருக்கட்டும் ஜக்காத்தா இருக்கட்டும் ஒண்ணுமே அவருக்கு செய்ய கிடையாது. ஏன் செய்ய கிடையாதுன்னா கடமை இல்லை. ஏன் கடமை இல்லைன்னா 2 ஷரத்தோட எல்லாம் கடமையாக்கணும். என்ன ஷரத்து, இந்த கடமை எப்போ உனக்கு கடமை என்று சொன்னா நீ உயிரோட இருக்கணும், நீ ஜக்காத்து கொடுக்கிறவனா இருக்குது, தாயாருக்கு உதவுவனாக இருக்கணும், தாயாருக்கு உதவுவனாக இருக்கணும் என்பது 32வது வசனம். 19ல 31 வரைக்கும் வாசிக்கிறவங்க 32ஐயும் சேர்த்து வாசிச்சார்களே ஆனால் அவங்களுக்கு எதிராக இதே வாசத்தை யூஸ் பண்றான். நான் உயிரோட இருக்கும் பொழுதும் தாயாருக்கு நன்மை செய்யவனாக இருக்கும் பொழுதும் வருத என்னத்துக்கு எல்லாம் போடுறான். ஈசா நபிக்கு 2 கட்டம் இருக்கிறது. ஒன்னு தாயாருக்கு நன்மை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு கட்டம், இந்த பூமியில உயிரோட இருப்பார், தாயாருக்கு நன்மை செய்ய முடியாது, அப்படியான ஒரு கட்டம். 2 கட்டத்தை என்ன செய்யறார் அவரு, அடைகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு அடிப்படையில இந்த வசனம், எந்த வசனத்தை ஈசா நபி மௌத்தாயிட்டான் என்பதற்கு ஆதாரமா காட்டுறாங்களோ பாதியை வச்சுக்கிட்டு அதை மூசா போனீங்க என்று சொன்னா அவர் இறைவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதற்கு தான் சான்றாக அமைந்திருக்கிறது நீங்கள் பார்க்கிறீங்க. இது போக இதெல்லாம் ஈசா நபி உயிரோடு இருக்கிறார் என்பதை உறுதியாக சொல்லக்கூடிய, இறுதி காலத்தில் இறங்குவார்கள் என்று உறுதியாக சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள். இது ஹதீஸ்களை குர்ஆன்ல உறுதியா இருக்கிறதுனால ஹதீஸ்ல உள்ள எக்ஸ்ட்ரா வழக்கத்தை கூட நம்ம ஏற்றுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈசா மரியமுடைய மகன் ஈசா நீதி செலுத்துவாராக உங்களிடத்தில் இறங்கி வருவார்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யூசகன்ன ஐ யன்ஸில ஃபீக்கும் இப்னு மரியம முக்ஸிதன், மரியமுடைய மகன் நீதி செலுத்துவதற்காக உங்களிடத்தில் இறங்கி வரக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது, விரைவில் வர இருக்கிறார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது என்ன இருக்குன்னு கேட்டா புகாரியில 2222, 2476, 3448 நிறைய நூல்கள் இருக்குது. புகாரில இருந்து அது மட்டும் பாத்துக்கிறீங்க, தமிழ்ல வந்ததுனால மற்ற நம்பர் தேவையில்லை, அதுக்காக புகாரியை மட்டும் சொல்றேன். அப்ப மரியமுடைய மகன் இறங்கி வருவாரு, பின்னாடி தான் வருவாருங்கிறது அந்த கியாமத்தினால் அடையாளம் குர்ஆன்ல இருக்கு பாருங்க, அது அப்படி விளக்கம். அடையாளம் எப்படி அடையாளமா இருக்கிறாரு, கடைசியில வருவாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கமா இருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னொன்னு இருக்கு, அவர் வருவாருங்கிறதுல இன்னொரு கேள்வி கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் கடைசி நபி தான் நம்ம நம்புறோம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, ரசூலுல்லாஹ் பிறகு நபியே கிடையாது, அவர் நீங்க மௌத் ஆவலன்னு சொன்னா அவர் கடைசி நபி ஆயிடுறாரு. இப்ப அது ஒரு கேள்வி கேட்பாங்க, அவர் மௌத் ஆவலன்னு வைங்க, அவர் கடைசியா வருவார்ல, அவரு இப்ப உள்ளது ரசூலுல்லாஹ் கடைசி, அவர் வந்துட்டாருன்னு சொன்னா அவர் ரசூலுல்லாஹ் கடைசி அடிபட்டு போயிருல, அது எப்படி சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கும் பதிலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைஃப அன்தும் இதா நஸல இப்னு மரியம், மரியமுடைய மகன் இறங்கக்கூடிய நேரத்தில், ஃபீக்கும் உங்களிடத்தில் இறங்கக்கூடிய நேரத்தில், ஒரு இமாமுக்கும் மின்கும், உங்களை சேர்ந்தவர் உங்களுக்கு இமாமாக இருக்கும் பொழுது, உங்களை சேர்ந்தவர் அவர் வேற சமுதாயம், இஸ்ரவேல், அவர் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, அவர் உங்களை சேர்ந்தவர் உங்களுக்கு இமாமாக இருக்கும் பொழுது ஈசா நபி இறங்கி வந்தால் உங்கள் நிலை எப்படி இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப இவர் தலைமை ஆக மாட்டான்னு விளங்கு. இது என்ன விளங்குதுன்னு கேட்டா, உங்களை சேர்ந்தவர் உங்களுக்கு அமீராக இமாமாக இருப்பாரு,
அவர் இருக்க மாட்டாரு, அப்பதான் அவர் இறங்கி வருவார் என்று புகாரில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக 3449வது ஹதீஸ்ல இருக்கிறது. முஸ்லிம்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 225வது ஹதீஸ்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க. வந்த உடனே அப்ப ஒரு ஜனாதிபதி இருப்பார், அப்ப ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்கும், இப்ப யுத்தமெல்லாம் நடக்கும் லாஸ்ட் காலத்துல. அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, தொழுகட்டையம் வந்துடும், அவர் ரொம்ப தொழுகட்டையம் ஆயிரும். அப்ப அந்த அமீர் இருக்கார் பாருங்க, மன்னர், அவர் சொல்லுவாரு, ஈசா நபியை நீங்க வந்துட்டீங்க, நீங்க சொல்லுவீங்க, நீங்க இருக்கும்போது நான் எப்படி சொல்லுவிக்கிறது அப்படின்னு அந்த தலைவர் அந்த மன்னர் என்ன செய்வாரு, அப்ப இருக்கிற அந்த கலீஃபா சொல்லுவார். அப்ப ஈசா நபி சொல்லுவாங்க, முடியாது, நீங்க தான் உங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் தலைவரா இருக்க முடியுமே தவிர உங்களுக்கு சேராத நான் எப்படி உங்களுக்கு நான் தலைமை தாங்க முடியும், நான் இறை தூதராக உங்களுக்கு நான் வரலையே, அந்த கருத்தை கூட சொல்றாரு, உங்களுக்கு நான் தலைமை தாங்க வரவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தொழுகைக்கு மறுத்து விடுவார். தொழுகைக்கிற நபி இருக்கும்போது நபி இல்லாத தொழுகை கூடாது இல்லைங்க. ஒரு இறை தூதர் ஒருத்தர் இருக்கக்கூடிய நேரத்தில் மற்றவங்கள யாரும் தான் தொழுக்கலாம், இறை தூதர் இருந்தார்களே. ஆனால் அபூபக்கர் தொழுகைக்கும் போது என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் கண்டோட பின்வாங்கி வர்றாங்க, தொழுகை விட்டுட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைகை பண்ணி எனக்கு முடியாதுப்பான்னு சொன்னா மறுபடியும் நின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுதோ இறை தூதர் இருக்கும் பொழுதோ இறை தூதர் இன்னொரு பின்பற்றி ஃபாலோ பண்ணி தொழுவது என்பது முடியாத கட்டத்தில் அவர் செஞ்சுக்கலாமே தவிர மற்றபடி என்ன இல்ல, அப்படி செய்ய முடியாது. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தொழுகிறாங்க, அபூபக்கர் ஃபாலோ பண்ணி இமாமத் பண்றாரு, நின்றுகிட்டு பண்றாரு, அவரை மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி தொழுகிறாங்க. ரெண்டு இமாம், ரசூலுல்லாஹ் அபூபக்கருக்கு இமாமு, அபூபக்கர் மற்றவர்களுக்கு இமாம். உட்கார்ந்து சொல்லும் போது கூட நான் உட்கார்ந்து சொல்லுவேன், எனக்கு பின்னாடி நீங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டி தந்திருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நபி வந்துட்டார்னா அவர்கள் தொழுவிக்கணும், நம்ம எப்படி தொழுவிக்கிறது என்று அப்போது இருக்கிற தலைவர் சொல்லும் பொழுது ஈசா நபி மறுத்துட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இன்ன பாலுக்கும் லிபாலின் உமரா, உங்களில் ஒருத்தர் தான் இன்னொருத்தருக்கு தலைவரா இருக்க முடியும், நான் உங்கள உள்ள ஆளா, இந்த உம்மத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தக்ரிமத் அல்லாஹ் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் இது, இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், உங்களுக்கு வேற யாரும் ரசூலுல்லாஹ்வை தவிர உங்களை யாரையும் தலைமையாக விடமாட்டான். இந்த தலைமைத்துவத்தை அல்லாஹ் வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அதனால ஈசா நபி வருவாங்க என்று சொன்னா 2-3 பணி இருக்குது உங்களுக்கு, அதை செய்ய வருவாங்களே தவிர வகி வராது, இறை தூதரா இருக்க மாட்டாங்க, எந்த சட்டத்தையும் மாற்ற மாட்டாங்க, புதுசா ஒரு மார்க்கத்தை கொண்டு வர மாட்டாங்க, அவங்களுக்கு வேலை தஜ்ஜால் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு மட்டும்தான் வருவாங்களே தவிர இறை தூதரா வரமாட்டாங்க. இதை விளங்கிட்டோம்னு சொன்னா கடைசி நபிக்கிற பேசினா அறிவிட்டு போயிடும். இன்னொன்று விளங்கிக்கிறோன்னு, நபி என்பது அது ஒரு பதவியா அல்ல ஒரு மனிதனுடைய இயற்கை தன்மையா? பதவி. 40 வருஷத்துக்கு ரசூலுல்லாஹ் நபியா இருந்தாங்க, இயற்கை மனிதரா இருந்தாங்க, மனிதனா நீங்க இருக்கிறீங்க, இது பதவி கிடையாது, இது உங்களுடைய இயற்கை தன்மை. நீங்க மனுஷனா இருக்கிறீங்க, நான் மனுஷனா இருக்கிறேன்னா இது என்னது? இயற்கை தன்மை. நம்ம அப்படி ஆரம்பத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க ஆம்பளையா இருக்கீங்க, பொம்பளையா இருக்கிறாங்கன்னா இயற்கை தன்மை. இது நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு ஒருத்தர் கூட இன்னைக்கு நீ ஆம்பளை இல்லை இன்னொன்று மாறி இல்லை, நீங்க அப்படி முடியாது. நபிங்கிறது என்ன? அது ஒரு போஸ்ட், அது ஒரு பதவி. அல்லாஹ் எப்ப அந்த டியூட்டியை கொடுக்குறானோ அப்ப நபியா இருப்பாரு, டியூட்டியை எடுத்துட்டா சும்மா இருப்பாரு. ஜனாதிபதி இருக்கிறாரு, ஜனாதிபதி எதுன்னு சொல்லுவீங்க? அந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் சொல்லுவீங்க. 5 வருஷம் கழிச்சு கவுத்து விட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? முன்னாள்னு சொல்லிக்கிறீங்க. ஜனாதிபதி அவரை ஜனாதிபதிங்கிற அந்த அந்தஸ்தில் இருக்க முடியுமா? அப்ப நபி என்பது ஒரு மனிதனுடைய இயற்கை தன்மையா, இறை தூதர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய இயற்கை தன்மையா, அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பொறுப்பா? பொறுப்பு என்பது எப்ப இல்லை, இப்ப நபி எப்படி வருவாரு? பொறுப்பை சுமந்து கொண்டு வந்தா தானே நபி. பொறுப்பு அல்லாஹ் கொடுக்கல, இறை வகியதும் கொடுக்கல, அவர்கிட்ட புது மார்க்கம் கொடுத்து விடல. நீ மக்களே எல்லாம் நீ மார்க்கத்துக்கு அலை என்று சொல்லி அவருக்கு எந்த ஒரு ஆர்டரும் கொடுக்கப்படல. முகமது நபியுடைய மார்க்கத்தை எல்லாம் போய் மாற்றும் அவருக்கு சொல்லப்படவில்லை. அப்படின்னா என்ன வழங்குறது? அவர் இறை தூதராக வருமா, அந்த போஸ்ட் இல்லாம வருகிறார். இப்ப அப்துல் கலாம் இருக்காரு, அவரு அப்துல் கலாம் அவருடைய பேர் வழங்க அப்துல் கலாம்ங்கிறாங்க, அவருக்கு அவருடைய பேருக்கு தெரியல. அப்ப அப்துல் கலாம் என்னங்கிட்டாரு, அவரு பதவியெல்லாம் போய் ஒரு 5 வருஷம் கழிச்சு போய் பதவியெல்லாம் இல்ல, சாதாரண ஆளா இருப்பாரு. அப்ப என்ன செய்வாரு, நம்ம முஸ்லீம் இந்த மாதிரி ஆபீஸ்ல எனக்கு குரான் கிளாஸ் கூட உட்காரலாம், நாளைக்கு உட்காரலாம்னு வைங்களேன். அப்ப ஜனாதிபதியை நம்ம கிளாஸ் தான் சொல்ல முடியுமா? ஜனாதிபதியாச்சு, அவர் ஜனாதிபதி போனல வந்தார் அவரு. இப்ப இன்னைக்கு உட்காந்து செய்வீங்க, ஜனாதிபதி அவருக்கு போனா இருப்பீங்க. ஜனாதிபதி இல்லாம முடிஞ்ச பிறகு உட்கார்ந்தாருன்னா அப்துல் கலாம் வந்தாருன்னு சொல்ல முடியுமா? இவரை ஜனாதிபதி வந்தாரு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப ஜனாதிபதி என்ன ஒரு பொறுப்பு, ஒரு போஸ்ட், அந்த டியூட்டி இருந்தா தான் அந்த போஸ்ட் சொல்ல முடியும். அப்ப ஈசான இவங்க இப்ப நபினா வேணும்னு என்னமா அவர் நபினால அவருடைய இயற்கை தன்மை மாதிரி, அவர் வந்தாலும் நபியா தான் வருவாருங்கிற மாதிரி